காஞ்சிபுரத்தில் இருக்கிற கடுவெளி சித்தரோட ஜீவ சமாதியில் இருக்கிறோம். அடியன் பேர் ஜோதி பிரகாசம். காஞ்சிபுரம் கடுவெளி சித்தர் கோயிலிருந்து போகர் காலத்திலேருந்து கடுவெளி சித்தர் இருந்ததா நம்ம புத்தகத்துலேயும் இருக்குது, எழுத்துப்பூர்வமாக இருக்குது. கடுவெளி சித்தர் நிறைய விஷயங்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனிதர்களை பக்குவப்படுத்துறதுக்காக நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க. அந்த பாடல்கள்லாம் பார்த்தா மறைக்கப்பட்டு அப்போவே சிலது மட்டும்தான் இப்போ கிடச்சிருக்கு. அதை மட்டும்தான் இப்போ நம்ம அவரை வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். அவர் வந்து பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. திருவாரூர் பக்கத்தில் கடுவேலி என்ற ஊரில் பிறந்து இடும்பு என்ற ஊரில், திண்டிவனம் பக்கத்தில் இடும்பு என்ற ஊரில் வாழ்ந்து காஞ்சிபுரத்தில் முக்தி ஆகியிருக்காரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜோதி ரூபமாக ஐக்கியமாக இருக்கிறதா வரலாறு புராணங்கள் சொல்லுது. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே விசேஷம்தான். அவரை நினச்சாவே முக்தி, நினச்சாவே அவருக்கு என்ன நம்ம கேட்குறோமோ, என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை அப்படியே கொடுத்துருவாரு. இங்கே சிவராத்திரிக்கு திருவிழா நடக்குது. முன்னாளிலிருந்து மறுநாள் வரைக்கும் அன்னதானங்கள் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் இங்கே சிறப்பான பூஜைகள், அபிஷேகங்கள் நடக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, கடன் தொழிலில் இருக்கிறவங்க, வீடு கட்டலை, வீடு இல்லைன்றவங்க, உடல்நிலை சரியில்லாத, மருத்துவமனையில் அனுமதித்து முடியாதுன்னு சொன்ன நபரெல்லாம் காப்பாற்றி கொடுத்துருக்காரு. அதுக்கு எல்லாமே இங்கே எவிடன்ஸ் இருக்குது. இது எதுவுமே போலியானது வார்த்தைகளே இல்லை, எல்லாமே உண்மையான வார்த்தைகள். இந்த மூர்த்தி சிறுசு, ஆனால் செய்கிற வேலைகள்லாம் பெருசு. இன்னும் அதிகப்படியாக சொல்லணுன்னா, வேலைக்கிழமையில் இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்திங்கன்னா போதும். மாலை நேரத்தில் 6லேருந்து 7 குரு வரை அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உட்காந்திங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ, என்ன நினைக்கிறீங்களோ அதை மறுநாள் காலையில் உங்களுக்கு இரவே கனவுல கொடுத்துருவார். சனிக்கிழமையில் ஒரு விசேஷமான பூஜை நடந்துட்டு இருக்குது. சனி பெயர்த்தி, சனி பகவானுடைய தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் சனிக்கிழமையில் வந்து அபிஷேகம் பண்ணுறது, அதை நம்ம பார்க்கறது, அதை நான் எடிட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். தியானம் பண்ணுறது, இது போல் நம்ம செய்து வரும்போது நம்ம உடல் ஆரோக்கியம், நம்ம குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகி நம்ம வாழ்வாங்க வாழ வைக்கக்கூடிய நமது சித்தர் தான் காஞ்சிபுரத்தில் கடுவேலி சித்தர். அங்காளம் தெருவில் பெரிய காஞ்சிபுரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அனைவரும் வந்து அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.